ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 18வது வசனம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனம் அடைவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை டைரக்டா வாசிக்கும் போதே நமக்கு என்ன தெரியுது? எஜமானுக்கு உண்மையா இருக்கிறவனுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். இப்போ ஒருத்தனுக்கு எஜமான் ஒரு வேலைக்காரனை தனக்கு நியமித்தார் அப்படின்னா, அவர் எடுப்பிலேயே அந்த வேலைக்காரனுக்கு எல்லா சலுகைகள், அவர் கண்களில் தயவு, கிருபை இது எல்லாமே கிடைக்காது. ஒரு வேலைக்காரன் தனக்கு உபயோகமாக இருப்பான் அப்படின்னு நினைச்சுதான் என்ன செய்வாங்க, வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. அதே போல இந்த எஜமான் கிட்ட இருந்து நமக்கு நல்ல செல்வம் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் ஒருத்தர் ஒருத்தங்க கிட்ட வேலைக்கே சேருவாங்க. அப்போ இந்த எஜமான் தன்னிடம் கிருபையாக நடக்கிறாரா அப்படிங்கிறதும், இந்த வேலைக்காரன் தனக்கு உண்மையா வேலை செய்யறானா இல்லையா அப்படிங்கிறதும் எடுத்த உடனேயே கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. இட் டேக்ஸ் டைம். கொஞ்ச நாள் கழிச்சு அவனுடைய வேலையை பார்த்து தான் எஜமானால கண்டுபிடிக்க முடியும். அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான் அப்படின்னா, ஒரு தோட்டத்து வேலைக்கு ஒருத்தரை நியமிக்கிறாங்க அப்படின்னா, எடுப்பிலேயே அந்த தோட்டத்தில் இருக்கிற மரங்களிலிருந்து நமக்கு கனி கிடைக்காது, ரொம்ப நாள் ஆகும். ஆனால் ஒருத்தர் உண்மையாக வேலை செய்கிறாரா அப்படிங்கிறத, அந்த செடிக்கு நல்லா தண்ணி பாய்க்கப்பட்டிருக்கா, பாத்தி ஒழுங்காக வெட்டியிருக்காங்களா, இலை தலைகளில் பூச்சி இல்லாமல் பார்த்துருக்காங்களா, நேரத்திற்கு தகுந்தாக்கில் மருந்து அடிக்கிறாங்களா, அந்த செடியோடைய வளர்ச்சியை பார்த்தே ஒரு எஜமானால இந்த வேலைக்காரன் ஒழுங்கா வேலை செய்திருக்கான் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா பலன் என்னமோ கொஞ்ச நாள் கழிச்சு தான் கிடைக்க போகுது. ஆனா இந்த வேலைக்காரன் உண்மை உள்ளவனா அப்படிங்கிறத அந்த எஜமானால புரிஞ்சுக்க முடியும். அதே போல ஒரு உண்மையுள்ள வேலைக்காரன் கிடைச்சதுனால அந்த எஜமானும் வேலைக்காரனுக்கு தயவு கொடுக்கறது, எக்ஸ்ட்ரா மணி கொடுக்கறது, லீவு கொடுக்கறது, ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்கறது, இப்படிப்பட்ட காரியங்களில் எஜமான் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு வேலைக்காரன் கண்டுகொள்ள முடியும். இப்படி தன் எஜமானை காக்கிற ஒரு வேலைக்காரன் கனமடையப்படுவான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வைங்களேன். அவர் ஒரு பேக்கரியில் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறார். அப்போது அவருக்கு அந்த மைதா மாவை ஹேண்டில் பண்ண தெரியும், அதில் ஈஸ்ட் எப்படி போடுறதுன்னு தெரியும், அது எப்படி ப்ரூஃப் ஆகும் அப்படிலாம் தெரியும். இப்போ அவர் வேற ஒரு எஜமான் கிட்ட வேலைக்கு வருகிறார். இந்த எஜமான் எப்படிப்பட்டவர்னா, தோசை மாவு அரைக்கிறவர்னு வைங்க. அப்போ ரெண்டுமே மாவு தான். நான் ஏற்கனவே ஒரு மாவை ஹேண்டில் பண்ணி எனக்கு பழக்கம் இருக்குது, அங்கேயும் மாவு புளிக்கணும், இங்கேயும் மாவு புளிக்கணும், என்னால் செய்ய முடியும்னு தன் மனசுல இருக்கிற தான் அறிந்ததை ஒரு வேலைக்காரன் எஜமானனுக்கு செய்வதை விட, அந்த எஜமானுடைய நோக்கம் என்ன, இந்த எஜமானன் இந்த காரியத்துல என்ன செய்ய விரும்புகிறார், என்னுடைய ஸ்கில் இதுல ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, இது எஜமானனுக்கு லாபத்தை கொடுக்குமான்னு ஒரு ஊழியன் நினைத்து செய்வாரானால் அந்த எஜமானனுக்கு நம்ம கனத்தை கொடுக்கிறவர்களாக காணப்படுவோம். அப்போ கர்த்தர் இதைத்தான் மோசே கிட்ட எதிர்பார்த்தார். மோசையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, ராமேசு அப்புறம் எகிப்துல பல கட்டிடங்களை கட்டினவராக இருந்தாலும் இதுவும் அதே போல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். நம்ம டேபர்னாக்களும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அப்போ மோசே எனக்கு ஏற்கனவே கெட்ட தெரியும், அதனால நான் இதை நேர்த்தியா கெட்டிடுவேன் அப்படின்னு ஆசாரிப்பு கூடாரத்தை கெட்டல. தேவன் கொடுத்த அளவின்படி, தேவனுடைய உத்தரவின்படியே அந்த ஆசாரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. அப்போ வேலைக்காரன் நல்ல ஸ்கில்டு பர்சனாகவே இருக்கலாம், தனக்கு எல்லா ஞானமும் கற்றறிந்தவனாக கூட இருக்கலாம். அதனால் எஜமானை காத்து எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வேலைக்காரன் நிச்சயமாக கனத்தையும் உயர்வையும் பெற்றுக்கொள்வான். இதைத்தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம பொதுவாகவே எதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னா, நம்ம கற்ற காரியங்கள், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையுமே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ், நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, இது எல்லாவற்றையுமே நம்ம நிறைய ஆராய்ந்து பார்ப்போம். நான் அன்னைக்கு என்ன பண்ணேன், இதுக்கு முன்பாக நான் எப்படி ஜெபிச்சேன், என்னுடைய காரியங்கள் நடப்பதற்கு, இந்த காரியத்தில் ஏன் எனக்கு நடக்கலை, அப்போ என் ஜெப குறைவா, இல்லை தேவ தயவு கிடைக்கலையா, இல்லை நான் ஏதாவது பாவம் பண்ணிட்டேன்னான்னு நம்மளையே நம்ம நிறைய காரியங்களில் நினைத்து கொண்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எஜமானை காக்கிற ஒரு வேலைக்காரனாக இருப்பாயானால் நிச்சயம் பலனை பெறுவாய். அந்த அத்தி மரம் எப்படி நாளாகி கனி கொடுத்ததோ அதே போல
நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களும் நாளானாலும் நிச்சயம் கனி கொடுக்கும். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பராமரிப்பு முறை இருக்கு. அத்தி மரத்துக்குன்னு ஒரு பராமரிப்பு முறை இருக்கு. அந்த பராமரிப்பு முறையில் பண்ணாதான் தொடர்ந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை அதிலிருந்து நல்ல சுவை மிகுந்த பழங்களை பெற முடியும். அது போல தேவன் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறார்? நம்மளுடைய ஒவ்வொரு ஜெபங்களும் ஒவ்வொரு விதமாக பலன் கொடுக்க வேண்டியது. அதனால ஒரு ஜெபத்துக்கு கொடுத்த அதே பலனை இன்னொரு ஜெபத்துக்கு கொடுக்க முடியாது. இன்னொரு மனுஷங்களுக்கு கிடைக்க பெற்ற அதே ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு துரிதமாக கொடுக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கு. எஜமானுடைய வேலைக்காரனாக தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக அந்த காரியத்தை செய்வோமானால் இந்த வேலைக்காரனுக்கு கனத்தை கொடுத்தது போல உண்மை உள்ளவனுக்கு உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருந்தது போல நமக்கும் தேவன் துணையாக இருப்பார். God bless you.